ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு வந்து ஒரு ரசமலாய் கேக் ஆர்டர் வந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. 6 இன்ச் உள்ள கேக் வந்து நான் வந்து செஞ்சுருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேஸ் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் ஸ்பாஞ்சு வச்சுட்டு ரசமலாய் கேக் செய்கிறதுக்கு ரப்டி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு ஃபஸ்ட்டு சோக் பண்ணிக்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பாக தான் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து அந்த ரப்டி வச்சு தான் பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த ரசமலாய்ஸை வந்து அங்கங்கே வச்சுருக்கிறேன். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சாப்பிடும்போது கேக் சாப்பிடும்போது நல்லா கடிப்படணும். அதுக்காக எல்லா இடத்துலையும் நான் வச்சுட்டு இதை மாதிரி செகண்ட் லேயரையும் நான் அது மாதிரியே வந்து பண்ணிக்கிறேன். இதை மாதிரி ஒவ்வொரு லேயரையும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணுங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து 1/2 kg வெயிட் வரக்கூடிய ரசமலாய் கேக்கு. இதை மாதிரி எல்லா லேயர்லேயும் நான் வந்து வச்சுட்டேன். லாஸ்ட்டாக மேலே உள்ள லேயரையும் நான் வச்சுட்டு ரப்டி வச்சு சோக் பண்ணிக்கிறேன். சோக் பண்ணிவிட்டு நம்ம விப்பிங் க்ரீமை வந்து கொஞ்சமாக மேலே கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணி சைட்லேயும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரம் கோட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு இது வந்து நம்ம வெயிட் போட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே கேக் வந்து ஐசிங் பண்ணும்போது க்ரம் கோட் முடிச்சுட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. அப்போ தான் அந்த க்ரம்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆகி வரும். ஃபைனல் கோட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவும் அழகாகவே வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே முடிச்சிட்டேன், அழகாக வந்துருச்சு. இப்போ இதோட வெயிட் வந்து பார்த்துக்கலாம். 650 கிராம் 53 கிராம் வந்து இருக்குங்க. ஃபைனலாக இதோட டிசைன் வந்து இது மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 720 கிராம் வந்து இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.